மழையில சேர்ந்து செஞ்ச பிரியாணி. காலையில இருந்து மழை சோ சோன்னு நிறுத்தாம பெய்துகிட்டே இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுல் தண்ணி தேங்கியிருக்கு. குளிர்ந்த காத்து வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ மணி வெளிய ஓடி வந்து கத்தினா, டேய், இன்னிக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவுட் சைட் ஷெட் சைட்ல பிரியாணி செய்ய போறோம். அவ்வளவுதான். வில்லேஜ் ஃபுல் இருந்த குழந்தைகள் எல்லாரும் ஒரே எக்ஸைட்மெண்டா ஓட ஆரம்பிச்சாங்க. ஸ்டிக்ஸ், ஃபயர்வுட், பேப்பர் பண்டில், ஆனியன், டொமாட்டோ, மின்ட், கர்ட், ஜிஞ்சர், கார்லிக், ரைஸ், சிக்கன், பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துட்டு டப் டப் டப்னு ஓடிக்கிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் ஒரே ஒரு எக் எடுத்துட்டு ஓடி வந்தான். அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவன் கான்ட்ரிபியூஷன் முக்கியம்டான்னு சீரியஸ் ஃபேஸ் போட்டான். கொஞ்ச நேரத்துல அவுட் சைட் ஷெட் சைட் ஃபுல் ஐட்டம்ஸால நிரம்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைட்ல குழந்தைகள் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டிக்ஸ் கீழே போட்டாங்க, பேப்பர் உள்ள வைத்தாங்க, ஃபயர்வுட் மேல போட்டாங்க. ஒரு பையன் கீழே குனிஞ்சு ஹூன்னு ஃபயர் ஊத ஆரம்பிச்சான். ஆனா ஃபயர் வரவே இல்ல. அவன் திடீர்னு ஐயோ, என் கண்ணை எரியுதுன்னு கத்தினான். உடனே இன்னொரு பையன், டேய், ஃபயரே வரல, அதுக்குள்ள ஐ பர்ன் ஆகுதான்னு கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சு விழுந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கேம்ப் ஃபயர் நல்லா எரிய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருத்தன் பெரிய டியூப்ல ரைஸ் வாஷ் பண்றான், ஒருத்தன் சிக்கன் கிளீன் பண்றான், குழந்தைகள் அன்னியன், டொமேட்டோ கட் பண்றாங்க, குட்டி பசங்க மைன் கிளீன் பண்றாங்க. ஒரு பையன் அனியன் கட் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சான். உடனே ஃப்ரெண்ட் கேட்டான், டேய், அனியன்க்கு ஏன் இவ்ளோ எமோஷனலா இருக்க? அங்க இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த நேரத்துல 3 பசங்க அம்மிக்கல்ல எடுத்துட்டு வந்தாங்க. டேய், நாம தான் மசாலா டீன்னு மாசா உட்கார்ந்தாங்க. அதுல இஞ்சி, பூண்டு, மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு கடக் கடக் கடக்னு அரைக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் கை வலிக்க ஆரம்பிச்சதும், டேய், பிரியாணி சாப்பிடுறதுக்கே ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் 3 பெரிய ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு அடுப்பு மாதிரி செட் பண்ணாங்க. அந்த ஸ்டோன்ஸ் நடுவுல ஸ்டிக்ஸ், ஃபயர்வுட் எல்லாம் போட்டாங்க. ஒரு பையன் மீண்டும் பூன்னு ஊத ஆரம்பிச்சான். இந்த தடவை ஃபயர் நல்லா பிடிச்சிச்சு. வந்துருச்சுடா ஃபயர்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மேல பெரிய வெசலை கேர்ஃபுல்லா வச்சாங்க. பிறகு வெசல்ல ஆயில் ஊத்தினாங்க. ஆயில் சூடானதும் அனிசன் போட்டாங்க. ஷ்ன்னு சவுண்ட் வந்ததும் குழந்தைகள் எல்லாரும் அருகே ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ, மின்ட், கொரியாண்டர் போட்டாங்க. பிறகு அரைச்ச மசாலா பேஸ்டை உள்ள போட்டாங்க. அந்த ஸ்மெல் வந்ததும் எல்லாரும் வாவ். பிறகு சிக்கன் பீசஸ் போட்டாங்க. லெக் பீஸ் விழுந்ததும் குழந்தைகள் எல்லாரும் எனக்கு அந்த பீஸ்ன்னு ஒரே சத்தம் போட்டாங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் ரைஸ் போட்டாங்க. மேல் மின்ட், கொரியாண்டர், ஃப்ரைட் ஆனியன். பிறகு வெசல் மூடி டம் வச்சாங்க. வெளியே மழை தொடர்ந்து பெய்யுது. உள்ளே பிரியாணி ஸ்மெல் சுத்திக்கிட்டே இருக்கு. குழந்தைகள் எல்லாரும் வெசல சுத்தி வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல பிரியாணி ரெடின்னு மணி கத்தினா. அவ்ளோதான். குழந்தைகள் எல்லாரும் வில்லேஜ் முழுக்க ஓட ஆரம்பிச்சாங்க. தாத்தா வாங்க, பாட்டி நீங்களும் வாங்க, எல்லாரும் சேப்பிடலாம். கொஞ்ச நேரத்துல அந்த ஷெட் ஃபுல்லா ஆளுங்க. நடுவுல பெரிய பிரியாணி வெசல். குழந்தைகள் எல்லாரும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் ரைஸ் போடுறான், ஒருத்தன் சிக்கன் பீஸ் வைக்கிறான், ஒருத்தி வாட்டர் பாட்டில் கொடுக்கறா. ஒரு தாத்தா சாப்பிட்டுட்டு சிரிச்சு சொன்னாரு, இவ்வளவு ருசியான பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த நேரத்துல எல்லா குழந்தைகளும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சாங்க. வெளியே ஹெவி ரெயின். ஆனா அந்த ஷெட்டுக்குள்ள அன்பு மட்டும் சூடாக இருந்துச்சு. மாரல்: சேர்ந்து சமைக்கிறதுல சந்தோஷம் இருக்கு, ஆனா அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுல தான்
உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. சூப்பர் ஃபன் ஜிகே கொஸ்டின்ஸ் ஃபார் கிட்ஸ். 1. உலகிலேயே அதிகம் சாப்பிடப்படும் ஃபுட் எது? பதில் ரைஸ். 2. பனானா டெக்னிக்கலி ஃப்ரூட் மட்டுமில்ல. அது என்ன கேட்டகரி தெரியுமா? பதில் பெரி. 3. எந்த வைட்டமின் சன்லைட்ல இருந்து கிடைக்கும்? பதில் வைட்டமின் டி. இதில் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படி சூப்பர் ஃபன் வீடியோஸ் பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.